ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் நலமாய் சுகமாய் இருக்க வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மீட்பரின் சத்தம் ஒரு மிஷனரி குழு, அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம். சீன தேசத்துக்கு போன ஒரு மிஷனரி சகோதரி, அவங்கள குறித்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அவங்க 1878 பிறந்தவங்க. அவங்க பெயர் மைல்ட்ரெட் கேபிள் அவங்க பேர். அவங்க 1878 பிறந்தவங்க. அவங்க இந்திய தேசத்து மேல் ரொம்ப பாரம், இந்திய தேசத்தை நோக்கி வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் பாரம். அதுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் இந்திய தேசத்துக்கு அனுமதிக்கலை. அவங்க சீன தேசத்துக்கு போகும்படி கர்த்தர் விஷனை கொடுத்து சீன தேசத்துக்கு அனுப்பினார். இப்போ அங்கே போகும்போது 1902 அவங்க அழைப்பு பெற்று மிஷனரியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சைனா தேசத்துக்கு போகிறாங்க, சைனா நாட்டுக்கு போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல அவங்க ஊழியம் செஞ்சுட்ருக்கிறாங்க. ஈவா ஃப்ரெஞ்ச் என்கிற ஒரு சகோதரி அவங்க இணைந்து அவர்களோடு கூட இணைந்து ஊழியத்தை செய்யும்போது நல்லா செஞ்சிட்ருக்கிறாங்க. மறுபடியும் அந்த ஈவா அவருடைய சகோதரி அவங்களும் இணைஞ்சு குழுவாக செயல்படுறாங்க. அவர்கள் மூலமாக சுவிசேஷம் மிக அழகாக பரவுகிறது. அங்கங்கே கூடாரங்களை அமைச்சு நல்ல சிறப்பாக அவங்களுடைய மினிஸ்ட்ரியை ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற சில 1923 ஒரு கோபி என்கிற ஒரு பாலைவன பகுதிக்கு போகிறாங்க, சீனாலேயே. அங்கே போய் சுவிசேஷத்தை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெமட்டிக் அப்படிங்கிற ஒரு பழங்குடியினர் மத்தியில் போயிட்டு 8 வருஷம் அங்கே போயிட்டு ஊழியத்தை செய்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து, சகோதரி மைல்ட்ரெட் கேபிளும் ஈவா ஃப்ரெஞ்சும் அவருடைய சகோதரியும் சேர்ந்து 3 பேரும் போய் செய்கிற அந்த ஊழியத்தினால சீன தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல். அதாவது ரொம்ப இன்டீரியராக போய் ரொம்ப பழங்குடி மக்கள், தீவில் இருக்கிறவங்க, பாலைவனத்திற்கு போய் பார்த்து அவங்க மினிஸ்ட்ரியை ரொம்ப சிறப்பாக செய்கிறாங்க. அதுக்கப்புறம் 36 வருஷத்துக்கு அப்புறம் இங்கிலாந்துக்கு திரும்பி வராங்க. ஏன்னா அவங்க சொந்த ஊர் இங்கிலாந்து தான். இங்கிலாந்துக்கு இங்கிலாண்டில் மிகப்பெரிய எழுப்புதல். இவங்க போய் நின்று பிரசங்கிக்கிற இடம்லாம் ரொம்ப வல்லமையாக கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். பாருங்கள், மறைவாக பல வருஷங்கள் ஊழியம் செய்கிறாங்க, 36 வருஷம். ஏன்னா இந்த மைல்ட்ரெட் கேபிள் போகிறதுக்கு முன்னாடியே ஈவா ஃப்ரெஞ்ச் சீனாவில் போய் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கல. இவங்க போனோன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தவொடனே 3 பேரும் சேர்ந்து வல்லமையாக ஊழியம் செய்கிறாங்க. இங்கிலாந்து தேசத்தில் மிகப்பெரிய அசைவை இந்த குழுவினர் உண்டாக்குனாங்க. எனக்கு அன்பானவர்களே, நாம் தனியாக மினிஸ்ட்ரி பண்ண விரும்பலாம். நமக்கு நல்ல ஒரு பேர் கிடைச்சா அவங்களோட இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவது மிக பலமாக இருக்கும், மிக ஆசீர்வாதமாக இருக்கும், மிக வல்லமையாக நம்ம செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகவே நாம் மிஷனரி ஊழியத்தை செய்வோம். மிஷனரி ஊழியம், நான் சொல்கிறது எப்படி நினைக்கிறேன், மிஷனரி ஊழியமும் ஊழியம்தான், இங்கே இருக்கிற ஊழியமும் ஊழியம்தான். ஆனால் எந்த ஊழியத்தை செய்தாலும் மிக பாரத்தோட, கரிசனையோட, உண்மையோடு செய்வோம். கர்த்தர் நம்மை வல்லமையாக பயன்படுத்தும். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஈவா அண்ட் ஃப்ரெஞ்சுக்காக கர்த்தாவே, மைல்ட்ரெட் கேபிள் அவர்களுக்காக, அவருடைய சகோதரிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஊழியங்களை நாங்கள் பார்த்து வியக்கிறோம். பெண்களாய் சேர்ந்து ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்கிறாங்க. நாங்களும் அப்படியாய் உமக்கென்று வல்லமையான ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படி கேட்கிறோம். பார்க்கிற பிள்ளைகளை ஆண்டவரை ஆவிக்குள்ளாக்கி உமக்கென்று வல்லமையாக செயல்படுகிற பிள்ளைகளாக மாற்றுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.